மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மலைகள் மேல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நாம தேனி மாவட்டத்தில் இருக்கிற போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கிற குரங்கணி ஹில்ஸ் மேல தாங்க இருக்கோம். இது வந்து குரங்கணி ஊர். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம தேனியிலிருந்து போடி வழியா குரங்கணி வர டிராவல் vlog, குரங்கணி ஃபால்ஸ் இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த மலைகளுக்குள்ள ஓடுற குரங்கணி ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கீழே நம்ம கும்கி படம் எடுத்த கொட்டக்குடி ஊர், இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எல்லா விளாக்ஸும் பாருங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம குரங்கணியை ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நாம் குரங்கணியிலிருந்து தேனி வரைக்கும் போகிற ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். 3 மணிக்கு குரங்கணியிலிருந்து போடி வரைக்கும் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் வரும். அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி தேனி போக போகிறோம். ஸோ நல்லா சுற்றின கலப்புங்க. நம்ம போய் லைட்டாக டீ காஃபி, இங்கே 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது குரங்கணியில், பேஸ் கேம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ட்ரெக்கிங் எல்லாம் போகலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ அதுக்கு நான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் வீடியோஸில் பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ ஒரு காஃபி அல்லது ஏதாவது லஞ்ச் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு நம்ம 3 மணிக்கு வர பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மக்களே, தேனி மாவட்டத்தில் இருக்கிற அழகான குரங்கணி கிராமம் மலை அடிவாரத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? மேகங்கள் தவழ்ந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்தில் தான் நம்ம குரங்கணி கிராமம் இருக்கு. மக்களே, போடிநாயக்கனூர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் தான். நீங்கள் குரங்கணி கிராமத்துக்கு வந்துடலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது. லாஸ்ட் 2-3 வீடியோஸில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்பிக்கல் தேனி மாவட்டத்து மலை கிராமம். குட்டி ஈசி சர்ச் இருக்குது, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. வாங்க போய் ஏதாவது சாப்பிடுவோம். மக்களே, இதுதான் குரங்கணி பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்தால் இங்கே வண்டியை நிறுத்திட்டு தான் நீங்கள் மேலே போகணும் ஃபால்ஸுக்கு. ஊருக்கு பக்கத்துலேயே ஓடுது பாருங்க குரங்கணி ஃபால்ஸ்ல இருந்து வர ஆறு. இங்கேயும் ஒரு ஹோட்டல் இருக்கு. காலையில் இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். லஞ்சும் கூட இங்கேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இருக்குமா என்னன்னு தெரியல, போய் கேட்டு பார்ப்போம். ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கூட வருது போடிநாயக்கனூர்ல இருந்து. மக்களே, இன்கேஸ் நீங்க குரங்கணி வந்தீங்கன்னா, நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி சரி, போயிட்டு வந்து சரி, நம்ம பிரியா ஹோட்டல்னு இருக்குங்க. நம்ம குரங்கணி பஸ் ஸ்டாண்ட் பிரிட்ஜு தாண்டணுன்னேவே வந்து உங்களுக்கு கார்னர்லயே இருக்கும். ஸோ காஃபி, டீ, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, நைட் சாப்பாடு இருக்குங்களா? சொன்னா ரெடி பண்ணி தருவாங்க. டின்னர் கூட ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ ட்ரெக்கிங் எல்லாம் போறதுனா கூட நீங்க இங்க வந்து சாப்பிட்டு போகலாம். இங்கிருந்து ட்ரெக்கிங் போறதுக்கு பேஸ் கேம்ப் இதுதானுங்க. இங்கிருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அலௌட் இல்லையா? அப்படிங்களா? ஓகே, சரி சரி சரி. எதனால ட்ரெக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஓ, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதாட்டியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ மக்களே, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் ட்ரெக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இங்கே வந்தால் ஃபால்ஸ் இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு திட்டக்குடியெல்லாம் கொட்டக்குடி கவர் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்த்துருக்கோம். நம்ம கும்கி படம் ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ மைனா படம் எடுத்த இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. செம்ம சூப்பரான பிளேஸ். ஓகேவா? ஸோ 1 day ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பிரியா ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகேவா? மக்களே, நமக்கு குரங்கணியிலிருந்து போடி வரைக்கும் போற பஸ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த பஸ் ஒன்று தான் வந்து, ஆனால் டெய்லி பேசிஸ் வந்து காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரிப்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ நம்ம காலங்காத்தால வந்து இந்த பஸ்ல தான் வந்து இறங்கணும் குரங்கணியில.
இப்போ நம்ம ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு மறுபடியும் குரங்கணி பஸ் ஸ்டாப்ல இருந்து போடி நாயக்கனூர் டிராவல் பண்றதுக்கான பஸ் வந்துருச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம குரங்கணி கொட்டாக்குடி வில்லேஜ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. இந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் காடுகளுக்குள்ள. செம்மையா இருந்துச்சு. இது கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஏரியால தான் மேல இருக்கு. அதை தாண்டி போனா கேரளாங்க. சோ நம்ம கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல செம்ம சூப்பரான இந்த குரங்கணி அண்ட் கொட்டாக்கடி வில்லேஜ எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பியாச்சு மக்களே. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகுங்க ஜேர்னி. ஒரு ஹாஃப் ஆஃப் த டிராவல் மலை மேலதான் இருக்கும். பாதி பயணம் மலை மேல முடிச்சுட்டு நம்ம கீழே போனோடனே நம்ம போடி நாயக்கனூரோட கிராமங்கள் வழியா நம்ம போடி நாயக்கனூர் டவுன் ரீச் ஆகும். பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்டையர் ரூட்டுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ தொடர்ந்து பயணிங்க. குரங்கணிக்கு நீங்க இன்கேஸ் டிஎன்எஸ்டிசி பஸ்ல வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் பஸ்லயே காலையில வந்துடணும். அப்பதான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குங்க. இங்க குரங்கணி மேல நம்ம ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நடக்கணும். என்டையர் ஸ்ட்ரெச்சுமே அந்த குரங்கணி ஆறு பல அருவிகளா விழுந்து ஓடும். ஒரு அருவி கிடையாது. சோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. குரங்கணியில இருந்து போடி வரைக்கும் போக 15 ரூபாய் டிக்கெட் பிரைஸ். சோ வெறும் 15 ரூபாய் தான் மக்களே. 15+15 டூ அண்ட் ஃப்ரோ நீங்க 30 ருபீஸ்ல போடி நாயக்கனூர்ல இருந்து குரங்கணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நம்ம ஆல் த வே தேனி வரைக்கும் போறோம். போடியில இருந்து தேனிக்கு இன்னொரு 15 ரூபாய் தாங்க. சோ டோட்டலி 60 ரூபாய் இருந்தா போதும். நீங்க தேனியில இருந்து குரங்கணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நம்ம கிராஸ் பண்றது கொட்டாக்குடி கிராமங்க. இங்க மேல 2 கிராமம் தான் இருக்கு. பெரிய கிராமங்கள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு குரங்கணி, நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ண இடம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் கொட்டாக்குடி. ஓகேவா? சோ இங்கிருந்து இந்த கொட்டாக்குடி வில்லேஜும் தனியா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இந்த வழியிலயும் ஓடைகள் எல்லாம் போகும். நம்ம கும்கி மைனா மாதிரியான படங்கள் எல்லாம் இங்கதான் ஷூட் பண்ணிருக்காங்க. சோ தேனி மாவட்டத்தோட ஒரு மிக மிக அழகான பகுதி அப்படின்னு சொல்லலாம் போடி நாயக்கனூர் பக்கத்துல இருக்கிற இந்த குரங்கணி மலைகள். போற வழியில எவ்வளவு பியூட்டிஃபுல் சீனரிஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. கடைசி வரைக்குமே இந்த ஜேர்னி வேற லெவல்ல இருக்கும். சோ வாங்க மக்களே, சூப்பரா நம்ம ஒரு இனிமையான ஒரு மெலடி சாங்கோட பயணிக்கலாம். மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அந்த இயற்கை காட்சிகளும் நம்ம இளையராஜாவோட மெலடியும் செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க. அதுலயும் நம்ம எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடினா வேற என்ன வேணும். சோ அவ்வளவு சூப்பரான ஒரு சாங் தான் உங்களுக்காக சலங்கை ஒளி அப்படிங்கிற படத்துல இருந்து. சோ வாங்க கேட்டுக்கிட்டே நம்ம பயணிக்கலாம். மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். இளமை சுமையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ. புலம்பும் மலையை கடல் மூடிக்கொள்ளுமோ. குளிக்கும் மோக்கிளி, கொதிக்கும் நீர்த்துளி. குளிக்கும் மோக்கிளி, கொதிக்கும் நீர்த்துளி. ஊதனான மார்கழி, நீலமான ராத்திரி. நீ ஆதரி. மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள். இவளின் மனதில் இன்னும் இரவின் ஈரமோ. கொடியின் மலர்கள் குளிர் காயும் நேரமோ. பாதை தேடியே பாதம் போகுமோ.
பாதை தேடியே பாதம் போகுமோ, காதலான நேசமோ கனவு கண்டு கூசுமோ, தனிமையோடு பேசுமோ மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம். மக்களே, எப்படி இருந்துச்சு சாங் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம எப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும் இல்லைங்க, நம்ம எவ்வளவு இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்ம இளையராஜா அவர்களோட பாட்டு தாங்க. அப்படியே சூப்பரா கேட்டுக்கிட்டு நாம பயணிக்கிற ஒரு சுகமே வந்து அலாதி இன்பம் தான். சோ பாருங்க மக்களே, எப்படி இருக்குன்னு நம்ம குரங்கணி காடுகள். அங்கங்க வந்து இந்த குட்டி குட்டி பாலங்கள் இருக்குங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மலை மேல இருந்து ஓடி வர்ற ஓடைகள். ஓகேவா, இந்த ஓடைகள் எல்லாம் போய் இந்த குரங்கணி ஓடையில ஜாயின் ஆயிடும். இன்ட்ரெஸ்டிங்கா இந்த குரங்கணி ஓடையில இருந்து தான் வந்து கீழே இருக்கிற போடிநாய்க்கனூருக்கு வாட்டர் சப்ளையே போகுதுங்க. இங்க இருக்கிற கிராமங்களுக்கு, நம்ம கீழே இருக்கிற போடிநாய்க்கனூர் டவுனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளையே இங்க இருந்து தான் போகுது. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நீர் சுரக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இங்க மட்டும் இல்லைங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருக்கிற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மேற்க ஊட்டியில் எடுத்தா ஊட்டி, உதகமண்டலம், கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனி, இப்ப நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர், இப்ப கூமாப்பட்டின்னு ஒரு பிரதர் வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காரு. அதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதாங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டம் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல நம்ம வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டுனா நம்ம இருக்கவே இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். சும்மா அப்படியே ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலையும் மலைகளோட அடிவாரத்துலயும் தான் வந்து என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுல வந்து இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள், பல வகையான நில அமைப்புகள் கொண்டதுதான் வந்து நம்ம மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட தான் நாம இருக்கணும். நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்கள்னு அத்தனை வகையான நில அமைப்புகளும் வந்து ஒரு சேர அமைஞ்சிருக்கிற ஒரு மாநிலம்னு சொல்லலாம். பாருங்க, இயற்கை எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளவு வெல்த்தை வந்து கொட்டி கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம நாட்டிலேயே 2வது பெரிய மாநிலம், அதாவது எக்கனாமிக் வைஸ் நம்ம பொருளாதாரத்துல கம்பேர் பண்ணுனா இந்தியாவிலேயே வந்து 2வது பெரிய மாநிலமா நாம திகழ்ந்துட்டு இருக்கோம். அத்தனைக்கும் வந்து நம்ம இயற்கைக்கும் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவ்வளவு இயற்கை வளங்களை வந்து நமக்காக கொட்டி கொடுத்திருக்குது. முக்கியமா வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபானா அண்ட் ஃப்ளாரான்னு சொல்லுவாங்கல்ல, சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பல வகையான அரிய தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான் இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எந்த மலைகளையுமே வந்து ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த சைட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலைங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்து யுனெஸ்கோவே பாத்தீங்கன்னா ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் அப்படியே எவ்வளவு மாநிலங்களை கடந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு பாருங்களா. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க சொல்லணும். இங்க மேல பாக்ஸ்ல பஞ்சு பஞ்சா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்ப நாம கடந்து போயிட்டு இருக்கும் போது 2 சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த இலவம் பிஞ்சு மரங்கள் இருக்குங்க. உழவன் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இலவம் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நாம இலவம் பிஞ்சுன்னே வச்சுக்கலாம். அது என்னன்னா, நம்ம பருத்தி செடி இருக்கு இல்லையா, பருத்திக்கு ஆல்டர்னேட்டிவ்ங்க பஞ்சு தயாரிக்கிறதுல. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா காயர்ஸ் அண்ட் மேட்ரஸ், அதாவது தலகனியும் படுக்கை இந்த மெத்தையும் தான் செய்வாங்க. துணி நெய்யறதுக்கு வந்து, ஆடைகள் நெய்யறதுக்கு வந்து இந்த பஞ்சை யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. யாராவது மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா இந்த பஞ்சை வந்து ஆடை நெய்யறதுக்கும் யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இத தலகாணி மெத்த இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எங்க வீட்லயே இருந்துச்சுங்க. அதனால நாங்க வந்து இன்ஃபேக்ட் எங்க வீட்டுக்கான தலகாணி மெத்தையெல்லாம் வந்து இந்த பஞ்சில இருந்தே வந்து துணி மட்டும் வாங்கி பஞ்சை ஃபில் பண்ணி தைச்சுப்போம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். உள்ளுக்குள்ள கொஞ்சம் விதைகள் மட்டும்தாங்க இருக்கும். நடுவுல வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டா ஃபுல்லா சூப்பரான பஞ்சு கிடைக்கும் நமக்கு. சோ அந்த மரங்கள் வந்து இந்த ஏரியால நிறைய இருக்குங்க. இங்க மட்டும் இல்ல, தேனியில இருக்கிற நிறைய பகுதிகளில் இந்த பஞ்சு வந்து நிறைய வருது. போடி பக்கத்துல, கம்பம் பக்கத்துல, சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு போனோம், கோம்பைத்தொடு அப்படிங்கிற ஏரியா, அங்க எல்லாமே வந்து மலை அடிவாரத்துல நிறைய இந்த மரம் தான் வந்து தோப்பு மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க போல பஞ்சுகள் எல்லாம். பரவாயில்ல, ஒவ்வொரு ஏரியாலயும் வந்து ஒவ்வொரு வகையான ப்ரொடியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம மக்களே குரங்கணியில இருந்து கீழே வந்துட்டு இருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம பார்க்கிற வியூஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. தேனி மாவட்டமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3 சைடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளால சூழப்பட்டிருக்குங்க. நடுவுல இருக்கிற பள்ளத்தாக்கு தான் வந்து தேனி மாவட்டம். ஸோ நம்ம பெருநிலத்தோட கனெக்ட் பண்ற பகுதின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருந்து வர்ற ரூட்டும், அதுக்கப்புறம் வத்தலக்குண்டுல இருந்து வர்ற ரூட்டும். ஸோ அதுதான் வந்து ஒரு சைடு மட்டும் பிளெயின்ஸ்குள்ள கனெக்ட் பண்ற ஏரியா. மற்றபடி பாத்தீங்கன்னா 3 பக்கமுமே வந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளால சூழ்ந்த ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். அதனாலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீசன்லயுமே இவங்களுக்கு மழை கிடைக்குங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்லயும் வந்து மழை இருக்கும். நம்ம ஒரு ஜூலை மாசம் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தென்மேற்கு பருவமழை சீசன்ல. மலை மேல பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க கேரளா மேல. அதே பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல அப்படியே மேகங்கள் வந்துட்டு குளிர்ந்து காத்து அடிச்சுட்டு அப்படியே சாரல் மழை பெஞ்சிட்டு வேற லெவல் வைபா இருக்கும். வடகிழக்கு பருவமழையில நல்லா மழை பெய்யும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் மழை பெய்யுற சீசன் வந்து வடகிழக்கு பருவமழை தானே. ஸோ அந்த சீசன்ல வந்து நல்லாவே மழை பெய்யும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. கீழே அடிவாரத்துல இருந்து போடி டவுன் பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. ஸோ இங்கிருந்து வந்து அனதர் ஒரு 20-25 மினிட்ஸ்லயே நம்ம ரீச் ஆயிடும். ஏற்கனவே வந்து ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour, மேக்ஸ் 1 hour and 15 minutes அவ்வளவுதான் டிராவலே மலைகள் வர்றதுக்கு. ஸோ எவ்வளோ ஈஸியா வந்துட்டு போயிடலான்னு பாருங்க. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ட்ரெக்கிங் எல்லாம் வருதுன்னா நீங்க கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துருங்க கீழே செக் போஸ்ட்ல. அண்ட் மேல வந்து ஏதாவது லோக்கலா தெரிஞ்ச மக்கள் யாராவது கைடு மாதிரி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். மழை காலத்துல கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனா வெயில் காலத்துல எப்போ வந்து மலைகள் மேல காட்டுத்தீ பரவும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க. இங்க ட்ரெக்கிங் வந்த 2 குரூப் ஆஃப் பெண்கள், அதாவது லேடிஸ் குரூப் தான் வந்துச்சு. 2 லேடிஸ் குரூப் அவங்க மேல போயிட்டு காட்டுத்தீல மாட்டிக்கிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 9-10 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க தீல மாட்டிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. என்னதான் வந்து லோக்கல் கைடு கூட போயிருந்தாலுமே அவங்கனால, லோக்கல் கைடு இருந்தங்கனால ஓரளவுக்கு உயிரிழப்பு கம்மியாச்சு. இல்லாட்டி எல்லாருமே கம்ப்ளீட்டா மாட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அழகு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆபத்து இருக்கும். அதனால நாம எக்ஸ்ப்ளோர் பண்ற பிளேசஸ்ல எல்லாமே வந்து நான் இந்த அட்வைசரியை சொல்லிட்டே இருப்பேன். மக்களே, நாங்க வந்து இன்ஃப்ளூயன்சரா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறோம். நீங்க வரும்போது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வரணும். நல்லா கிரிப்பா இருக்கிற ஷூஸ், அதுக்கப்புறம் நமக்கு முன்னெச்சரிக்கையா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு குட்டி பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்தா போதும். சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு உடனே கொடுத்து கொஞ்சம் நம்ம கீழே வர வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்காக நடக்க கூடாது. இன்கேஸ் நடந்துருச்சுன்னா நம்ம டிராவல்னாவே நம்ம எல்லாருமே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பேக் பண்ணிட்டு தான் வருவோம். அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸும் பேக் பண்ணிட்டு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ நம்ம குரங்கணியில இருந்து சூப்பரா நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்டையும் தாண்டியாச்சு மக்களே. இனிமேல் நம்ம டுவர்ட்ஸ் போடி நாய்க்கனூர் டவுனுக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ போற வழியில ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கீழே வந்தோடனே ஃபுல்லா தென்னந்தோப்புகளா இருக்குங்க. எப்படி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கோ அதே மாதிரி தேனி மாவட்டம் ஃபுல்லாவும் வந்து நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கும். ஏன்னா
சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா பக்கம் ஏதாவது ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். இந்த குரங்கணி ஆறு வந்து கீழே போடி நாய்க்குன்னு ஒரு சுத்தி ஓடிட்டு இருக்கா. அதே மாதிரி வராக நதினும் ஏதோ ஒரு நதி வந்து தேனியை சுத்தி ஓடிட்டு இருக்கும். கம்பம் பக்கத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். மேகமலையில இருந்து சில அருவிகள் எல்லாம் கீழே வந்து அது ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த எல்லா நதிகளுமே போய் வைகை ஆத்துல ஜாயின் ஆயிடுங்க. ஸோ பாத்தீங்களா, வைகை ஆத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்து சோர்ஸ். அது போக பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் டேம் இருக்குல்ல, முல்லை பெரியார் டேம் நம்ம இடுக்கி மாவட்டத்துல, அங்கிருந்து வந்து பைப் மூலமா நம்ம பெனி குயிக்னு சொல்ற அந்த இங்கிலீஷ் ஆபீசர் வந்து போட்ட அந்த பைப்ஸ் மூலமாவும் வைகை ஆத்துக்கு தண்ணி வரும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க சுத்தி சுத்தி பார்த்தா நமக்கு நீராதாரம் வருஷம் ஃபுல்லா வந்து விவசாயத்துக்கு, குடிநீருக்கு, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நீராதாரமா இருக்கிறது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அன்னை தான். ஓகேவா? அதனால நாம அவளை வந்து ரொம்ப ரொம்ப போற்றி பாதுகாக்கணும். ஸோ நம்ம நிறைய மக்கள் வந்து இப்போ சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. மலைகளை கிளீன் பண்றதாகட்டும், அதுக்கப்புறம் இயற்கை ஆர்வலரா இங்க இருக்கிற சில வனத்துல மரங்கள் எல்லாம் நடுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. பட் இன்னுமே வந்து இந்த மாதிரி ஓடைகள் போற இடத்துல நாம போயிட்டு பிளாஸ்டிக்ஸையும் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். அதையும் தவிர்த்துட்டா இன்னும் நம்ம இயற்கை அழகையெல்லாம் இன்னுமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு போலாம். கிறிஸ்டல் கிளியரா, என்ன சொல்றீங்க? ஸோ நம்ம போடி நாயக்கனூர் டவுன் வந்தாச்சு மக்களே. காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல கிளம்பணும். ஸோ 3:30 மணி பஸ்ல நம்ம கிளம்பிட்டு இப்போ ஒரு 4 கால் ஆகுதுங்க. நம்ம இங்க ரீச் ஆயாச்சு, போடி ரீச் ஆயாச்சு. ஸோ இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது முடிச்சுட்டு நாம இங்கிருந்து தேனி கிளம்பணும் மக்களே. அனதர் ஒரு half an hour to 40 minutes ஜேர்னி தான் இங்கிருந்து. ஸோ நம்ம ரொம்ப பொறுமையா போனாவே போதும். போடியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குளத்துக்கு, மூணாருக்கு, தேவாரம் அப்படிங்கிற ஊருக்கு, இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. பட் தேனி தான் வந்து முக்கியமான ஹப்னு வச்சுக்கோங்களேன். போடியில இருந்து தேனி போயிட்டா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் கேரளாக்குள்ள போறதுக்கும் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ மக்களே வாங்க, நம்ம சூப்பரா போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் தேனி நோக்கிய பயணத்தை கிளம்பலாம். மக்களே, நம்ம குரங்கணியில இருந்து போடி நாயக்கனூர் டவுன் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, டீ எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் தேனி. ஸோ இங்கிருந்து தேனி வந்து ரொம்ப பக்கம் தாங்க. ஒரு half an hour டிராவல் தான். 15 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ் வேற. நான் சொன்னேன்ல, குரங்கணியில இருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் ஒரு 15 ரூபா, நம்ம போடி நாயக்கனூர்ல இருந்து தேனி வரைக்கும் ஒரு 15 ரூபா. ஸோ டோட்டல் 30 ருபீஸ்ல நீங்க ஒன் வே டிராவலை முடிச்சிடலாம்.
60 ருபீஸ்ல நீங்க போயிட்டு வந்துடலாம் தேனியில இருந்து குரங்கணிக்கு. நம்ம போடியில இருந்து தேனி போகும்போது நம்ம சைட்ல பாக்குற வியூ பாத்தீங்களா மக்களே? நான் சொன்னல தேனியை சுத்தி சுத்தி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க. மலைகளை பாக்குற அழகும், மலை அடிவாரங்கள்ல இருக்கிற கிராமங்களும் வயல்வெளிகளும் தோப்புகளும் சும்மா அப்படியே மனசை அடிச்சிருங்க. சோ நீங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரா சுத்தி பாக்குற டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் 3 மாசம் வந்து வேற லெவல் வைபா இருக்குங்க. முக்கியமா வந்து ஜூலை மாசம் வந்து பெஸ்ட் மந்த் டு டிராவல்னு சொல்லுவேன். வெயிலே இருக்காதுங்க, அப்படியே மேகமூட்டமா சூப்பரா சாரல் மழை பெஞ்சிட்டு அப்படியே ஊரே வந்து பச்சை பசுமையா எல்லா நீரோடைகளும் அருவிகளும் ஃபுல்லா கொட்டிட்டு வேற லெவல்ல இருக்கும். சோ தேனி வந்தா நீங்க சுருளி, சின்ன சுருளி, குரங்கணி, மேகமலை, பக்கத்துல இருக்கிற கேரளா மேல இருக்கிற ராமக்கல் மேடு, போடிமெட்டு, கம்பமெட்டு, பூப்பாறை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குங்க. அண்ட் இது தவிர ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு, தெரியாது இன்னும் எவ்வளவு பிளேசஸ் இருக்குன்னு தெரியாது. நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன், ஓகேவா? இந்த சீரீஸ் ஆஃப் தேனி ட்ரிப்ல வந்து நாம என்னென்ன பிளேசஸ் கவர் பண்றோம்னா, மேல கம்பம் வழியா கம்பமெட்டு மேல ஏறி ராமக்கல் மேடு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நெடுங்கண்டம் டவுன் எல்லாம் சுத்திட்டு அப்படியே பூப்பாறை வழியா கீழே வந்த பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரூட்ல வந்து போடி நாயக்கனூர் வந்துட்டு நம்ம குரங்கணி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. குரங்கணி, கொட்டாக்குடி, அதுக்கப்புறம் நம்ம வைகை டேம் பார்க்க போறோம். கும்பகரை ஃபால்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் பார்க்க முடியல, கொஞ்சம் டைம் இல்லை நமக்கு. அதனால எவ்வளவு ஏரியாஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஏரியாஸ் கவர் பண்றேன், ஓகேவா? 2-3 டேஸ்ல வந்து நம்மளால ஓரளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கவர் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் இல்லையப்பா, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம சூப்பரா ஒரு 2-3 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே எக்கச்சக்கமான இடங்கள் வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க பட்ஜெட் பிரைஸ்ல, ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருந்தாதான் வந்து நாம ஊரை சுத்தி பார்க்க முடியும், நல்ல எக்ஸாட்டிக் பிளேசஸ் எல்லாம் போயிட்டு வர முடியும், ஹிடன் பிளேசஸ் எல்லாம் போயிட்டு வர முடியும்னு கிடையாது. கரெக்டா டைமிங்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு நம்ம கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களா, எல்லா இடங்களையுமே வந்து நம்ம கம்மியான பட்ஜெட்ல சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பாருங்க, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. போடியில இருந்து தேனிக்கு 15 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். ஸோ பஸ் வந்து அவ்வளவு ரஷ்ஷாலாம் இருக்காதுங்க, இங்க சூப்பரா இருக்கும். பஸ் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு தேனி மாவட்டத்துக்குள்ள. ஸோ வாங்க மக்களே, சூப்பரா நம்ம பயணத்தை தொடரலாம். மக்களே, நம்ம போடியில இருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் தேனிக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. மொத்த ரூட்டுமே பார்த்தா அப்படியே வேற லெவலுங்க. சைட்ல பாக்குற தென்னை மர தோப்புகளும், தூரத்துல தெரியுற மேற்கு தொடர்ச்சி மலைகளும், அடடடா. தேனிக்கு டவுனுக்குள்ள ரீச் ஆயிற வரைக்குமே வந்து இதே மாதிரி சீனரிஸ் தான் இருக்கும் போல இருக்குங்க. இங்க பாருங்களா, சைட்ல அங்கங்க வந்து பிளாட்ஸ் போட்டு அப்படியே ஹில் வியூ பிளாட்ஸ்ன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சும்மா வியூ, ஓ மை காட், வேற லெவலுங்க. அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம ஈவினிங் டைம்ல எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. உண்மையிலேயே வந்து தேனி மாவட்ட மக்கள் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன். நான் கன்னியாகுமரியில டிராவல் பண்ணும் போதும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன், அப்பா நாகர்கோவில் மக்கள் எவ்வளவு லக்கி, பாக்குற இடத்துல எல்லாம் வந்து மலைகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
தேனி மாவட்டமும் அப்படிதாங்க இருக்கு. நீங்க பாருங்க, மலை சாரல் போட்டு போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அடிக்கடி டே ஒரு நாள்ல வந்து ஒரு 7-8 தடவை மேல மழை பெஞ்சுட்டு போயிடும். அதனால எப்பவுமே வந்து ஒரு 2-3 மாசம் வந்து ஈரமாவே இருக்கும் தேனி மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில கீழே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம். ஸோ பெஸ்ட் டைம் டு டிராவல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ நாம ஜூலை மாசம் தான் வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு பாப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியா ஸ்கெட்யூல் பண்ணிடுறோங்க வீடியோஸ் எல்லாம். நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் ப்ரோ எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் 2 மாசம் கழிச்சு வருதுன்னு. ஏன்னா நம்ம டிராவல் விளாக்ஸ்ல எப்பவுமே வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய கண்டின்ஜென்சிஸ் வருங்க. அதனால வந்து டக்குன்னு நம்மளால ஒரு 2-3 வீக்ஸ் வந்து வீடியோ பண்ண முடியாம போயிடலாம். ஸோ அந்த சமயத்துல வந்து நமக்கு டக்குன்னு வீடியோ போடணும்னா நம்ம டிராவல் பண்ணாட்டி போட முடியாது இல்லையா. மற்ற நீஷ்னா வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பண்ணி போட்டுடலாம். பட் டிராவல் விளாகர்ஸ் வந்து டிராவல் பண்ணாதானே விளாக் போட முடியும். அந்த ரீசனுக்காக தான் வந்து நாம ஏர்லியாவே வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 மந்த்துக்கான வீடியோஸ் வந்து ஏர்லியாவே ஸ்கெட்யூல் பண்ணிடுவோம். நீங்க மற்ற விளாகர்ஸ்னும் பார்த்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. தமிழ் ட்ரிக்கர் ஆகட்டும், டிரான்சிட் பைட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாப்புலர் டிராவல் விளாகர்ஸும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால இடையில நமக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அச்சுச்சோ என்னடா இது, இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் வீடியோஸ் இருக்கு, அதுக்குள்ள உடம்பு சரியாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் லக்கிலி நமக்கு வந்து கியூர் ஆயிட்டதுனால மறுபடியும் நம்ம டிராவல் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூஸா போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லையா. நம்ம சேனல் நடத்துறதுனா வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யூடியூப்காரன் இருக்காதே ஒரு அல்காரிதத்தை போட்டு வச்சுட்டு நம்ம கன்சிஸ்டண்டா போடாட்டி நமக்கான இந்த ட்ரெண்டிங் இதெல்லாம் குறைஞ்சிரும், ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகிறது குறைஞ்சிரும். நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. யூடியூப் சேனல் ரன் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் வந்து நாம மினிமம் 1.5 to 2 months வந்து ஏர்லியாவே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிடறோம். ஸோ ஏதாவது ஒரு கண்டின்ஜென்சி வந்தா கூட நமக்கு ஒரு 1.5 months ஆராம்சே பொறுமையா வீடியோ வந்துட்டு இருக்கும். நாம அதுக்குள்ள வந்து வேற பிளான் பண்ணிட்டு மறுபடியும் புது வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒரே ரீசன் தான், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம தேனி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. டவுனுக்குள்ளேயும் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, ஓகேவா. ஸோ தேனியிலிருந்து டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தான் போகும். பட் அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் வராது, பைபாஸ்லேயே போயிடுவாங்க மோஸ்ட்லி. போடி போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டும் வந்து புதுசாக இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம தேனி வந்தப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்கல, அப்படியே தான் வச்சிருந்தாங்க. இந்த டைம் வந்து உள்ளுக்குள்ள அந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு பீம்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 6-7 months வந்து வேலை முடிஞ்சு பழைய பஸ் ஸ்டாண்டையும் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்டும் வந்து ஐ திங்க் ரெனோவேஷன் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய ஊர்கள்ல இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. நாமக்கல்ல புதுசா ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம திருச்சி பஞ்சப்பூர்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க, கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க, ராம்நாட்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து புதுசா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க. தேனி மாவட்டத்துக்குள்ள சூப்பரா இருக்கு. குரங்கணி போற வரைக்குமே வந்து ரோடு குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சுங்க. எங்கேயுமே வந்து குண்டு குழிகளே கிடையாது, ஓகேவா. நம்ம இப்போ ரீசெண்டா டிராவல் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மேக்சிமம் ரோட்ஸ் வந்து நல்ல கண்டிஷன்ல தாங்க இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், எதையுமே வந்து நான் மிகப்படுத்தி கூறல. நம்ம கடைசி கிராமம் வரைக்கும் உள்ள இருக்கிற பகுதிகள் வரைக்குமே வந்து ரோட் கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்கும். காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், நம்ம தமிழ்நாடு ரோட்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு.
சோ மக்களே, நம்ம குரங்கணியிலிருந்து போடி வந்துட்டு போடியிலிருந்து தேனியும் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம சூப்பரான டிராவலா இருந்துச்சு. நம்ம குரங்கணி போயிட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போடி வழியா தேனி வந்தாச்சு. காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ல நாம தேனியிலிருந்து போடி போயிட்டு போடியிலிருந்து குரங்கணி போனோம். அதே மாதிரி குரங்கணியிலிருந்து 3 மணிக்கு கிளம்பிட்டு நம்ம போடி வந்துட்டு இங்க தேனி வந்து ரீச் ஆயாச்சுங்க. செம்ம ஃபன்ஃபில்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேனி பக்கம் வந்தா குரங்கணி போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலி 60 rupees செலவுல நம்ம குரங்கணி போயிட்டு தேனி வந்துடலாங்க. மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோவோட பாத்தீங்கன்னா நம்ம மிந்த்ரா, பிளிப்கார்ட்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.